புதிய தொடரை நாம் போதிக்கின்ற இருக்கின்றோம். இந்த தலைப்பு பேர் என்னன்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல் லைஃப், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி. ஸோ ஹவு டு லீவ் a சூப்பர் நேச்சுரல் லைஃப், நம் சூப்பர் நேச்சுரலா லைஃப் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் வேதத்தினுடைய சக்திகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா தேவன் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறார். தேவன் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறது அவரை போலவே. அதனால்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல சொல்கிறது, தேவன் நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சோ முதல்ல தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவர் என்ன சொன்னார் என்றால், நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்குவோமாக. தேவனுடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படிதான் மனிதனை தேவன் உண்டாக்கினார். தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிதான் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் வேற, தேவன் வேற இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனிதனுடைய நிலை வேற மாதிரி. ஆனால் அன்று பாவம் செய்வதற்கு முன்பாக, அவன் விழுந்து போறதுக்கு முன்பாக தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்துல தேவன் அவனை படைத்தார். அப்ப அவருக்குள்ள இருந்த அந்த ரூபம், அவருக்குள்ள இருந்த அந்த சாயல் அதை மனிதனுக்கு கொடுத்தார். இப்ப தேவன் அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறார். இப்ப தேவனு ஏதோ உள்ள தேவன் இல்லை, எல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிறது. இப்ப தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரலா இருக்கிறபடினால் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த சூப்பர் நேச்சுரல்ல தன்னுடைய சாயல மனுஷனை உண்டாக்கினார். அப்போ மனிதனும் சூப்பர் நேச்சுரலா தான் இருக்கிறான். இப்போ சூப்பர் நேச்சுரல்ல தேவன் ஆபரேட் பண்ணுகிறார். அந்த சூப்பர் நேச்சுரல்ல உண்டாக்கின மனிதனும் சூப்பர் நேச்சுரல்ல அவன் ஆபரேட் ஆகிறான். அதனால்தான் படைத்து தேவன் அவர் தமது சாயல சமது ரூபத்தின்படி படைத்து அந்த மனிதனிடத்துல படைக்கப்பட்ட எல்லாமே கொண்டு வந்து தேவன் மனிதனிடத்துல வைக்கிறார். அதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இப்ப மனிதனை தேவன் படைத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் மற்றும் சிருஷ்டித்து, இப்போ அந்த தோட்டத்தை உண்டாக்கி, ஒரு ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள மனிதனை வைத்து அவனுக்காக உண்டாக்கப்பட்ட சகலத்தையும், சகல விருட்சங்கள், எல்லா பிராணிகள், எல்லா ஜீவ சத்துக்கள், பறவைகள், மச்சங்கள், ஆகாயத்தின் பறவைகள் சகலத்தை படைத்து, இப்ப தேவன் என்ன செய்யறார் என்றால், இப்போ மனிதனை தேவன் தன்னை போல ஒரு சூப்பர் நேச்சுரலா படைத்தார். இப்ப இந்த சூப்பர் நேச்சுரல் மனுஷன் இருக்கிறானா இல்லையா, அவன் ஆபரேட் பண்ணுகிறானா இல்லையா என்று பார்க்கும்படி 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. பாருங்க, ஆண்டவர் படைத்த அந்த மனிதனை உண்டாக்கின தம்முடைய சாயல தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கின அந்த மனுஷனை இப்ப தேவன் பார்க்க வேண்டும் என்று இப்ப படைக்கப்பட்ட சகலத்தை கொண்டு வந்து அவைகளை என்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் எப்படி செயல்படுறார், தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் காட். ஒரு காட் இஸ் a சூப்பர் நேச்சுரல் காட். அதுதான் அவருக்கு அப்பாற்பட்ட எந்த காரியம் கிடையாது. அவரால், அவருக்கு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் எதுல செயல்படுறார்னா ஒரு சூப்பர் நேச்சுரல்ல செயல்படுகிறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறார். தேவன் அப்படி என்றாலே ஒரு சூப்பர் நேச்சுரலா ஒர்க் பண்ணுகிறார். இப்ப அவர் தன்னுடைய சாயல தன்னுடைய ரூபத்துல படைத்த இந்த மனுஷனும் தன்னை போலவே இருக்கிறாரா என்று பார்க்கும்படி வேதம் சொல்லுகிறது. அவைகளுக்கு அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி வேதம் அருமையா சொல்லுகிறது. அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். தேவனை இப்போ டெஸ்ட் பண்ணார். இப்போ இவன்
என்னை போல என்னுடைய சாயல்ல என்னுடைய ரூபத்தில் இருக்கிற இவன், என்னுடைய சூப்பர் நேச்சுரல் இருக்கிற இந்த மனிதன் என்னை போலவே செயல்படுகிறானா இல்லையா என்று பார்க்கும்படி அவைகளை என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிற்று. இன்னைக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் இருக்கிற பேர் வைத்தது யாருன்னா ஆதாம். ஏன்னா இப்ப அவன் பேரிடுகிறான். எல்லா பேரோடு ஒரு பேர் வைக்கும் போது அந்த பேரோடு அதனுடைய பர்பஸும் அதனுடைய நோக்கமும் அதோடு அதனுடைய பவரும் சேர்த்துதான் பேரை வைக்கிறான் ஆதாம். ஒவ்வொரு பெயருக்குள்ள ஒரு பர்பஸ், அதனுடைய வல்லமை, அதனுடைய நோக்கத்தை வைத்துதான் பேர் வைக்கிறான். ஏன்னா தேவன் இப்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கிற தேவன், இப்ப மனுஷனும் சூப்பர் நேச்சுரல் ஆக வேண்டும். ஏன்னா அதுதான் தேவ சாயல். தேவ ரூபம் என்னென்றால் மனிதன் தேவ சாயல் இருக்கிறார். அவனும் கடவுளை போல தேவனை போலவே ஒரு சூப்பர் நேச்சுரலா வாழ வேண்டும், ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா இருக்க வேண்டும். அந்த சூப்பர் நேச்சுரல்ல இப்ப எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். அவன் தான் பேர் வச்சா, எல்லாத்துக்கும் அவன் தான் பேர் வச்சா. அந்த பேரு இன்னைக்கும் அதுக்கு அவன் எந்த பேரிட்டானோ அதே அதற்கு பேராயிற்று. பாருங்க, அந்த பேர் இன்னைக்கு ஆதாம், அன்னைக்கு ஆதாம் வைத்த பேரு தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை மனுக்களுக்கு, அத்தனை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் பேரும் அவன் வைத்தது. அது மாறாது இருக்கிறது. ஏனென்றால் தேவனை போலவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டவர், தேவனை போலவே உருவாக்கப்பட்டவர், தேவனை போலவே அதான் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அதான் ஒரு சூப்பர் நேச்சுரல். இப்ப ஆதாம் தேவனை போலவே ஆப்பரேட் ஆகிறான். ஆனா இந்த நிலையில இருந்த ஆதாம் மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால் விழுந்து போன பிறகு அவன் இப்ப பயந்து ஒளிந்து கர்த்தரை விட்டு இப்போ அவன் ஒரு பயத்துக்குள்ள அந்த தோட்டத்துக்குள்ள அவன் உலாவிக் கொண்டிருந்தான். அந்த தோட்டத்துக்குள்ள தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எல்லா அனிமலோடும் எல்லா விலங்குகளோடும் அவன் சந்தோஷமா இருந்தான். அவன் சூப்பர் நேச்சுரலா இருக்கும் போது எல்லாமே நேச்சுரல் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. ஆனா இப்போ அவன் பாவம் செய்த பிறகு, கர்த்தரை விட்டு விலகின பிறகு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் மீறின போது, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போன பிறகு, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அவன் பாவம் செய்த போது இப்ப அவன் ஒரு நேச்சுரல் மேனா ஆகிவிட்டான். இப்போ கர்த்தரோட அந்த கனெக்ஷன், கர்த்தருடைய அந்த சாயல், கடவுளுடைய ரூபம் நமக்குள்ள இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த நேச்சுரல் லைஃப், அந்த நேச்சுரலான ஒரு வாழ்க்கை, அப்ப சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது, தேவனை போலவே வாழ்வது, தேவனை போலவே ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் சூப்பர் நேச்சுரல். ஆனா என்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை மீறி மனிதன் விழுந்து போனானோ, பாவம் செய்தானோ, அவன் ஒரு நேச்சுரல் மேன் ஆயிட்டு. அப்ப நேச்சுரல் என்ன சொல்றான், தேவரீர் சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். பாருங்க, அவன் சொல்றான், இப்படி சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். அநேக வருஷங்கள் தேவனோடு அவன் சஞ்சரித்தவன், தேவனோடு அவன் பேசினவன், தேவனும் மனுஷனும் ஒன்றாகி அவர்கள் அந்த தோட்டத்துல பல வருஷமாய் அவர்கள் சஞ்சரித்துக் கொண்டு தேவனோடு இருந்தவர்கள். ஆனா என்னைக்கு பாவம் செய்தாலோ அவன் ஒரு நேச்சுரல் ஆன பிறகு அவன் சொல்றான், தேவரீர் சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று பயந்து ஒளிந்து கொண்டேன். இவன் இப்ப நேச்சுரல் மேன் ஆயிட்டான், ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல ஆயிட்டான். பிசாசு கூட நம்ம என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நம்மள சாதாரண ஒரு மனுஷனா மாத்தணும். நீங்க சூப்பர் நேச்சுரலா இருக்கிற வேண்டியவர்கள். அதனால்தான் தேவன் சூப்பர் நேச்சுரல். அவர் சூப்பர் நேச்சுரல் ஒர்க் பண்றார், சூப்பர் நேச்சுரல் இருக்கிறார். இப்போ தள்ளப்பட்ட தூதன் அவனும் ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறான். அதனால்தான் இப்போ மனுஷனும் அவனும் ஒரு ஸ்பிரிட், அவனும் ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு ஸ்பிரிட், அந்த சூப்பர் நேச்சுரல் இருக்கிறான். மனுஷனை சாத்தான் இன்னைக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் இருந்து விலக வேண்டும், அதுதான் அந்த திட்டம். பாருங்க, தள்ளப்பட்ட தூதன் லூசிபர் தேவனிடத்திலிருந்து விழுந்தான். தேவன் ஏன் அவன் தண்ணீரான் என்றால், அவன் தேவனை போல மாற வேண்டும், தேவனுக்கு மேலாய் தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தபடினால் அவன் தள்ளப்பட்டான். அவன் பாவம் செய்தபடினால் அவனுக்கு கீழே தள்ளப்பட்டு நரகத்திற்கு அவனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மனுஷனும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மனுஷனும்
பிசாசு வந்து மனுஷனுக்கு இதான் சொல்றான், நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவனை போல ஆவீர்கள். அவர்கள் ஆல்ரெடி தேவனை போலவே இருக்கிறார்கள், தமது சாயல் தமது ரூபம். அப்ப ஆல்ரெடி அவர்கள் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறார்கள். ஆனா பிசாசு சொல்றான், நீங்க இந்த கனியை புசித்தால் தேவனை போலவே மாறுவீர்கள். அப்ப தேவனை போலவே மாற முடியும் வேண்டும் என்ற ஒரு ஆசையினால்தான் அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் தோட்டத்திலிருந்து தேவன் தள்ளிவிட்டார், துரத்தப்பட்டார். சோ ரெண்டு பேருமே தேவனை போலவே மாறணும் என்று நினைத்ததுனால்தான் தேவனுக்கு மேலா உயர்வா இருக்க வேண்டும்தான் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் மனிதன் நேச்சுரலா இல்லாத, அவன் ஒரு சூப்பர் நேச்சுரல். ஏன்னா கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சூப்பர் நேச்சுரல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூப்பர் நேச்சுரல். அதனால பிசாசு நம்மளை சாதாரணமாய் மாத்தணும், சாதாரண வாழ்க்கை வாழணும். இப்ப நம்ம இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் பிசாசு நமக்கு ஏன் கொடுக்கலாம், ஏன் இதை காட்டுறான்? வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குறைவுகள், வியாதிகள், வறுமைகள், இல்லாமைகள், இப்பேற்பட்ட சூழ்நிலை காட்டி இந்த யோசனையில, இந்த எண்ணத்துல ஒரு வாழும் போது அவர்கள் நேச்சுரலா வாழ்வார்கள், அவர்கள் சாதாரணமாய் வாழ்வார்கள். அதுக்கு மேல அவர்களால் திங்க் பண்ண யோசிக்க முடியாது. இதுதான் பிசாசுடைய திட்டம். பிசாசு நம்மை ஒரு சூப்பர் நேச்சுரலா இருக்கிறோம் என்ற அறிவு நமக்குள்ள உண்டாக்க கூடாது. இந்த அறிவு உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நீங்க போனா பிசாசு நம்மை கண்டு பயப்படுவான். என்னைக்குடா I am a supernatural person, I am a supernatural person, I am a supernatural person, நான் I am a supernatural என்று நீங்க மூவ் ஆகும்போது பிசாசு இது ஒரு அறிவு உங்களுக்கு வந்தால் அவனுக்கு தெரியும், ஓ இவங்க உண்மையான சத்தியத்தை இவர்கள் யார் என்று அவர் புரிந்து கொண்டார்கள் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க சூப்பர் நேச்சுரல் பர்சன், சூப்பர் நேச்சுரல் இருக்கிறீங்க என்பது பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க பக்கமே வரமாட்டான், உங்க சைடே வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த சூப்பர் நேச்சுரல்ல நான் மாறினால், இந்த சூப்பர் நேச்சுரல் நீங்க மாறினால் நீங்களும் தேவனும் ஒன்றாகிறீர்கள். ஒரு சூப்பர் நேச்சுரல் காட். தேவனுக்கு முன்பாக பிசாசு வந்து நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக அவன் ஒன்று பேச முடியாது. ஏன்னா அவனை தேவன் தள்ளி அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட், அவன் எங்க போறான், அவன் முடிவை தேவன் நிர்ணயித்தார். அவன் அக்கினியில சுட்டேற்ற அக்கினியில் அவன் தள்ளப்படுவான். அதுதான் அவனுடைய முடிவு. ஆனால் மனுஷனை தேவன் தம்முடைய சாயல படைத்து, தம்முடைய ரூபத்துல படைத்து சூப்பர் நேச்சுரலா இருக்கிறவங்களா மாற்றி, இப்ப நீங்க நானும் அவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பிலீவர், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் தேவனுடைய பிள்ளை என்ற அறிவு, வெளிச்சம், ஒரு ஞானம் உங்களுக்குள் உண்டானால் அப்ப பிசாசு உங்களை பார்க்கும் போதெல்லாம் இவர் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறார். அதனால உங்களுக்கு உங்க பக்கம் வர முடியாது. ஏன்னா நீங்க சூப்பர் நேச்சுரலா மாறிவிட்டாலே நீங்க தேவனை போலவே மாறிவிடுவீர்கள். ஆனா நம்மை அந்த அறிவு வராதபடி உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை, நம்ம சூழ்ந்து இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள், குறைகள் இதையே காட்டி நம்மை சாதாரண மனுஷர்களா, சாதாரண விசுவாசிகளா, சாதாரண தேவ பிள்ளைகளா நம்மை வைப்பதுதான் பிசாசின் நோக்கம். ஆனால் நம்ம சாதாரணமான காரியங்களில நம்மளை அதுல வைத்து அதிலே யோசித்து அதை குறித்து ஜெபித்து அதை குறித்து யோசிக்க வாழ வைக்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்க ஒரு நேச்சுரல் லைஃப் வாழ உங்களால பிசாசை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் ஒரு பீயிங் மாறினால்தான் பிசாசு உங்களை கண்டு, என்னை கண்டு பயப்படுவான். நம்மை கண்டு எப்போது பிசாசு பயப்படுவான்னா, நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன் என்று நீங்க அறியும் போது, அந்த ஒரு வெளிச்சத்துல, அந்த ஞானத்துல, அந்த அறிவில நீங்க மூவ் பண்ணா அப்போதான் பிசாசு உங்களை கண்டு அவனுக்கு பயம் வரும். ஆனா என்னைக்கெல்லாம் உங்களை நேச்சுரலா வைக்கிறானோ, ஒரு நேச்சுரல் லைஃப்ல வாழ்றீங்களோ, அந்த நேச்சுரல் சாதாரணமா இருக்கணும். அதுதான் அவனுடைய திட்டம். ஒரு விசுவாசி சாதாரணமா இருந்தா அவன் எல்லாமே அவங்களை கொண்டு செய்து விடுவான். அதனால்தான் நீங்கள் சாதாரணமான வாழ்கிற வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. நீங்கள் சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்காக, நீங்கள் ஒரிஜினல், நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல். You are a supernatural person. You are a supernatural believer. You are a supernatural
நேச்சுரல் தேவனுடைய பிள்ளை, அவர் சூப்பர் நேச்சுரல் பர்சன் என்று உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வர வேண்டும். உங்க எண்ணத்துல, உங்க சிந்தனையில, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் தேவனுடைய பிள்ளை, அந்த நிலை வந்ததுன்னா, அந்த மனம் உங்களுக்குள்ள இருந்தா பிசாசுக்கு பக்கம் வரவே மாட்டான். அதனால இன்னைக்கு பிசாசு நம்மள சாதாரணமா மாத்தணும். பாருங்க, வேதத்துல சாம்சனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சூப்பர் நேச்சுரல் வாழ்ந்தான். அவனை மேற்கொள்ள எந்த ஒரு வல்லமையும் கிடையாது, அவனை அடக்க எந்த ஒரு பலனும் கிடையாது. பெலிஸ்தர் அவன் ஒரு சூப்பர் நேச்சுரலா இருக்கிறான். ஆனா பெலிஸ்தர் ஒரு தேசமே அவனை என்ன மாத்தணும்னு சொன்னா, சாம்சனை எப்படி நேச்சுரலா மாத்தலாம், how to make it natural. ஏன்னா அவன் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறான். அப்ப அவன் எப்படி ஒரு சாதாரணமா மாத்தலாம்னு பெலிஸ்தர் தேசமே, ராஜா எல்லாரும் இந்த சாம்சனை, சிம்சோனை அவனுக்காக என்னென்னவோ செய்யறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா சூழ்ச்சிகள், எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சாம்சன் சூப்பர் நேச்சுரல், அவனை விழுத்த எதுவும் முடியல, அவனை மேற்கொள்ள யாராலும் முடியல, அவனை ஜெயிக்க யாராலும் முடியல. ஏன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ல ஆபரேட் ஆகி கொண்டிருக்கிறான். அதனால அந்த பெலிஸ்தர் ராஜா, பெலிஸ்தர் எல்லாம் ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஒரு திட்டம் செய்தார்கள். அவனை எப்படி நாம் சாதாரணமாய் மாற்ற முடியும்? அதுதான் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் போய் பெலிஸ்தர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று அறிந்து கொள். அப்போது சொன்னாங்க, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனால மேற்கொள்ளலாம் செய்யலாம் என்று அறிந்து கொள். அப்படின்னா அவனுடைய மகாபலம் அப்படின்னு இருக்குது. அவன் ஒரு சூப்பர் நேச்சுரலா இருக்கிறான். ஆனா அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்படின்னா அவனை எப்படி நம்ம நேச்சுரலா பண்ணலாம். இப்ப பெலிஸ்தர் தேசமே சிம்சோனுக்கு ஒரு திட்டம் வைக்கிறாங்க. அவனை எப்படி நம்ம நேச்சுரலா பண்ணிட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆட்களை அனுப்பி அதை அறிந்து கொள்ளும்படி அனுப்புகிறார்கள். ஏன்னா அவனை நேச்சுரலா பண்ணிட்டா அவனை ஜெயிச்சிடலாம், அவனை கட்டிடலாம், அவனை வீழ்த்திடலாம், அவனை தோக்கடிக்கலாம், அவனை நாம் ஜெயிக்க முடியும் என்று. அதனால்தான் அவனுடைய மகா பலன் எதுல உண்டா இருக்கிறது. அவன் சொல்றான் 7ஆம் வசனத்துல, 6ஆம் வசனம் கூட அப்படியே தெரியலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனால் உண்டா இருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன் எதனால் கட்டலாம் என்று. அப்ப உன்னை எதனா சிறுமைப்படுத்தலாம், அதுதான் நேச்சுரல் பண்ணலாம் கேட்கிறாங்க. உன்னை நேச்சுரலா எதெல்லாம் பண்ணலாம்? அவன் சொல்றான், நான் பலட்சமாகி மற்ற மனுஷன் போல் ஆகிடுவேன். பாருங்க, எப்போ அவனை நேச்சுரலா பண்ணலாம், அவனை எப்படி நேச்சுரலா நான் பண்ணலாம், மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றான். அப்பனா மற்ற மனுஷனை போல அவன் ஆக்க முடியல. ஏன்னா தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் அவனுக்குள்ள இருக்கிறபடினா அவன் நேச்சுரலா பண்ண முடியாது. ஆனா அவன் சொல்றான், இது ஏதோ ஒன்று செஞ்சா நான் நேச்சுரல் மற்ற மனுஷன் போல ஆவேன். இன்னைக்கு பிசாசுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நம்ம எப்படி பண்ணலாம்னு பிசாசு திட்டுனா தெரியுங்களா? ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு வியாதி, ஏன் இவ்வளவு வறுமை, ஏன் இவ்வளவு குறைகள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் பிசாசுக்கு நல்லா தெரியும். இது மூலமா இவங்களை நேச்சுரலா பண்ணிட்டா போதும். how to become a natural. அப்ப நேச்சுரல் ஆயிட்டாவே நாம் பிசாசு ஜெயிக்க முடியாது. அவன் நாம் நேச்சுரலா இருக்கிற வரையும் அவனை நம்மளால ஜெயிக்க முடியாது. நீங்க நேச்சுரலான ஒரு பர்சனா உங்க கிறிஸ்து வாழ்க்கை, நீங்க தேவனுடைய நேச்சுரல் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற வரையும் நான் சொல்லுகிறேன், பிசாசை நீங்க ஜெயிக்கவே முடியாது. பிசாசை நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா தேவன் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறார். இப்ப பிசாசு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறார். ஆனா தேவன் உண்டாக்கின மனுஷன் அவரை அறிந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த ஒரிஜினல் ஆதாமை போலதான் நாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சனா இருக்கிறோம், சூப்பர் நேச்சுரல் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இந்த அறிவு வரும்போது பிசாசு நம்மளை ஜெயிக்க முடியாது, நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சூப்பர் நேச்சுரலா மாறிட்டீங்கன்னா நீங்க தேவனை போலவே மாறுறீங்க, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபமாய் மாறுறீங்க. அதனால பிசாசு உங்க பக்கம் வர முடியாது. உங்களை இடத்துல
அவன் எந்த காரியம் செய்ய முடியாது. ஆனா என்னைக்கு எப்போது வரையும் நீங்க நேச்சுரலா வாழ்கிறீர்களோ, மற்ற மனுஷர்கள் போல மற்றவர்களை போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில பிசாசு ஜெயிக்கவே முடியாது. ஏன் பிசாசு ஜெயிக்க முடியல கேளுங்க. அநேக சொல்றாங்க பிசாசு என்னால ஜெயிக்க முடியல, இந்த சோதனை என்னால ஜெயிக்க முடியல, இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த பிரச்சனை என்னால விடுதலை ஆக முடியல, அதுல இருந்து என்னால விடுதலை ஆக முடியல, இதுல இருந்து நம்மளால விடுதலை பெற முடியல. ஏன்னா நீங்க நேச்சுரலா இருக்கிற வரையும் எது மூலமா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசு உங்களை நேச்சுரலா பண்ணிட்டாக போதும், நீங்க நேச்சுரல் சாதாரணமா இருப்பீர்கள், மற்ற மனுஷர்கள் போல இருப்பீர்கள். அப்படி வாழ்வதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்ன? தேவன் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறார். நீங்களும் அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள். நாம் நேச்சுரல் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் பர்சனா தேவன் நம்மை உண்டாக்கிறார். என்னைக்கு வரை நீங்க நேச்சுரலா வாழ்கிறீர்களோ, நேச்சுரலான லைஃப், நேச்சுரலான பிரேயர், நேச்சுரலான பிரீச்சிங், நேச்சுரல் லைஃப்ல இருக்க நான் சொல்லுகிறேன், பிசாசு நாம மேற்கொள்ளவே முடியாது, அவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ நேச்சுரலா வாழ அவனை ஜெயிக்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்பது அவனுக்கு நல்லா தெரியும். என்னைக்கு நீங்கள் நான் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறேன், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், தேவனுடைய சாயல தேவனுடைய ரூபத்தில் இருக்கிற இந்த அறிவு ஞானம் உங்களுக்குள் வரும்போது நான் சொல்லுகிறேன், அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்க பக்கம் எந்த பிசாசு கிரிகளோ அவருடைய சோதனைகளோ வருவதற்கான வழிகள் கிடையவே கிடையாது, வரவே முடியாது. ஏன்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் பீயிங். தேவன் தமது சாயல தமது ரூபத்தில் மனுஷனை படைத்தார். அந்த சாயல் தான் சூப்பர் நேச்சுரல். பாருங்க, சூப்பர் நேச்சுரல் இருக்கிற சாம்சனை நேச்சுரலா பண்ணனும் அவன் டார்கெட். இன்னைக்கு பிசாசு உங்களை நேச்சுரலா பண்ணணும் அதுதான் அவனுடைய டார்கெட். ஏன் பிரச்சனை வருகிறது யோசித்து பாருங்க. ஏனென்றால் நீங்கள் நானும் ஒரு நேச்சுரல் லைஃப்ல வாழ்வதற்கான ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு சாதாரணமான ஒரு தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு தான் இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை வருகிறது. ஆனா என்னைக்கு நீங்க நான் சூப்பர் நேச்சுரல் பர்சன், சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர், சூப்பர் நேச்சுரல் தேவ பிள்ளை என்ற வெளிச்சம், அறிவு, ஒரு ஞானம் உங்களுக்குள் வரும்போது நான் சொல்லுகிறேன், நீங்க சூப்பர் நேச்சுரலா மாறிட்டா வாழ்க்கை பக்கம் பிசாசு வரவே முடியாது, உங்க சைடு அவன் வரவே முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பர்சன், இந்த விசுவாசி சூப்பர் நேச்சுரல் என்ற ஒரு சத்தியம் அவங்களுக்கு புரிந்திருக்கிறது. அப்ப தேவன் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறார். நீங்க நானும் சூப்பர் நேச்சுரலா வாழ்வதற்கு தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல வாழ்வதற்கு தான். நீங்க சூப்பர் நேச்சுரலா வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு கிடையாது. நாம் சாதாரண வாழ வேண்டியவர்கள் கிடையாது. நாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் இருக்கிறபடினா தேவனை போலவே வாழ்வதற்கு, தேவனை போலவே ஆபரேட் பண்ணுவதற்கு. அதான் பாவத்திற்கு முன்பாக தேவன் ஆதாம் இடத்துல தாம் உருவாக்கின சிருஷ்டித்த எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக வைத்து அவன் என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகள் அவனிடத்தில் கொண்டு வந்தான். இப்போ நான் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் என்னை போல ஆபரேட் பண்றானா, என்னை போலவே அவன் செயல்படுகிறானா, என்னுடைய சாயல், என்னோட ரூபம் அவனுக்குள்ள இருக்கிறதா, நான் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறேன், இவனும் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறானா இல்லை என்று பார்க்கும்படி. ஆனா தேவன் அவன் ஆதாம் அதுக்கு என்னெல்லாம் பேர் வச்சானோ அதே பேராயிற்று. அப்படின்னா அவன் சூப்பர் நேச்சுரல் தான் இருந்தான், விழுந்த பிறகுதான் நேச்சுரலானா. பிசாசு உங்களையும் நம்மளை நேச்சுரலா பண்ணணும் என்பதுதான் பிசாசுடைய திட்டம், பிசாசுடைய நோக்கம். பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கல, சாதாரணமான வாழ்வதற்கு தேவன் நம்மை கொண்டு வரல. நாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சோ இந்த வேளையில நீங்க என்னைக்கெல்லாம் உங்க மனம் என்ன சொல்லுகிறது, நான் ஒரு சாதாரண பர்சனா வாழ்றேன், ஒரு சாதாரண நிலையில இருக்கிறேன், ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ சொன்னா நீங்கள் உங்களால் எல்லா எதையும் மேற்கொள்ள முடியாது. என்னைக்கு நான் சூப்பர் நேச்சுரல், நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பர்சன் அப்படின்னு ஒரு வெளிச்சம், அறிவு, புத்தி,
ஒரு வெளிச்சம், ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வரும்போதுதான் நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அதனால நீங்க நேச்சுரலா இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நேச்சுரல் தேவன் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் நேச்சுரலா வாழ்வதற்கான அழைக்கப்படவில்லை. நீங்கள் சூப்பர் நேச்சுரல். ஆல்ரெடி நீங்க சூப்பர் நேச்சுரல். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே சூப்பர் நேச்சுரலா இருக்கிறோம். நாம் தேவனுடைய சாயல் ரூபம், அவருடைய சூப்பர் நேச்சுரலா வாழ்கிறோம். அப்ப அந்த சூப்பர் நேச்சுரலா நான் வாழ்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞானம் வர வேண்டும். அந்த இருக்கிற நம்முடைய சூழ்நிலை, குறைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்து வாழும் போது நாம் நேச்சுரலா தான் வாழ முடியும். என்னைக்கு இதெல்லாம் இல்ல, நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன், சூப்பர் நேச்சுரலா வாழ முடியும் என்ற ஒரு அறிவு ஞானங்களுக்குள் வரும்போது நான் சொல்லுகிறேன், நீங்க சூப்பர் நேச்சுரலா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் உங்களை நீங்க மேற்கொள்ளுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகல அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவன் தான் சூப்பர் நேச்சுரல் பர்சன். இந்த பூமியில சூப்பர் நேச்சுரலா வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். நீங்க சூப்பர் நேச்சுரல் பர்சனா வாழ ஆரம்பிங்க. சகலத்தை மேற்கொள்வீர்கள், சகலத்தை ஜெயிப்பீர்கள், சகல பிசாசுகளை ஜெயிப்பீர்கள், எல்லா போராட்டங்களும் ஜெயிப்பீர்கள், குறைகளை நிறைவாக்குவீர்கள். ஏழ்மை, தரித்திரம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு சொல்வது போல நான் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். I am more than conqueror. எப்போது நீங்க சூப்பர் நேச்சுரல் வாழ்கிறீர்களோ நீங்க சொல்ல முடியும், I am more than conqueror. கிறிஸ்துவுக்குள்ள நான் more than conqueror. நான் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். தைரியமா சொல்ல முடியும், நான் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பர்சன் என்ற அறிவு உங்களுக்குள் வரும்போது